ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிச்சாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிச்சாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். அதாவது தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த அமாவாசைகளில் நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயா நவராத்திரி வருது. பெரிய விசேஷமான அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 9 நாட்கள் 9 அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம். ஒரு 9 நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம். முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி, நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம். தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை PDF போடுறேன். அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன்.
நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவள் எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். ஆனால் விசாகம் 4ஆம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார். 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா துலா ராசி. துலா ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுபர்கள் வேறு, பாவர்கள் வேறு, சமமானவர்களும் வேறு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு. அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பா எழுதி வச்சதை பார்த்து. அதில் வந்து பார்த்தாலேயானால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுட்டே இருக்கும். அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள், இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கார். புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார், மறைஞ்சு இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா ஒருவித மனக்குழப்பம் இருக்கும், மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம செய்கிறது சரியா இல்லையா அப்படின்றது இருக்கும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல் வேறு அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவோடு இருக்கார். அதனால் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வந்து தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள், அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்திலையுமே அதிகமாக ஓட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காருன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாயை தவிர வந்து சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இது எந்தெந்த கணக்கில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதியும் அவரோட சேர்ந்து இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம். அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எது நினைக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வரும். நீங்கள் எடுத்த காரியங்கள் சீராக நடைபெறும். லாபங்கள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய தொழிலுக்குன்னு செய்ய வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலுக்குன்னு புதுசாக தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வெளி மதத்தினர் மூலியமாக அந்த மாதிரியான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது குருவும் மாறுதல் அடைகிறார். அதாவது வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். இது ஒரு பெரிய ஏற்றம். உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அதுவும் வந்து 8/10/2025 அப்போ பார்த்தாலேனால் குரு அதிச்சாரமாகிறார். அதிச்சாரமாகுது அப்படின்னா கடகத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். அவர் உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடியவர். தனஸ்தான அதிபதி, அது தவிர புத்திரஸ்தான அதிபதி, புத்திர காரகனும் அவரே, தன காரகனும் அவரே. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போய் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாக்கியங்கள் பெருகும். என்ன சார் பாக்கியம்னா என்ன, அதன் மூலியமாக பணம் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன் வரக்கூடிய ஏற்றங்கள் வரும். உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் டபால்னு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேனா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு
உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பொதுவாகவே சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு எப்போ போகிறார்? 10/10/2025க்கு போகிறார். இதனால் என்ன சார் விசேஷம் அப்படின்னா, பரிவர்த்தனை யோகம் அமையிறது. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை அடைகிறார். 12ஆம் அதிபதி 11லையும் 11ஆம் அதிபதி 12லையும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது பேர். அதனால் என்ன அப்படின்னா, சுப செலவுகள் வரும். அதை தவிர பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். இருப்பினும் மனக்குழப்பங்கள், மனசில் ஒருவித பயம், கிளேசம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் உழைப்பு அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும், தூக்கமின்மை அதிகமாகக்கூடிய காலகட்டம். புதிய கடன் செலவுகள், புதிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியமும், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். அதை தவிர தொழில் மூலியமாக பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பல தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினத்தப்போ சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, மதிகாரகன் அதாவது மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தப்போ கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி அங்கே இருக்கிற விநாயகருக்கோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கோவிலில் எந்த சாமி இருக்காரோ, பெருமாள் இருக்காரோ அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோ. இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 2/10/2025 அதாவது 12/10/2025 14/10/2025 வரலும் உண்டான நாட்கள். 12, 13, 14 அக்டோபர் மாதம். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் போய் தேவையில்லாத பேசாதீங்க. பேசினீங்கன்னா அதில் ஏதாவது தவறான முடிவுகள் வரும். அது பிரச்சனைகளாக போகும். யாருக்கும் தேவையில்லாத ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்களாக முன்னும் பண்ணுறேன்றதெல்லாம் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க. எஸ்பெஷலி இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக போய் நீங்கள் எதுவும் நீங்களாக போய் இழுத்து விட்டுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுவோம். அதை தவிர பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்குவோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு.